எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள், நம்ம 2027 பேஜுக்கு நடந்த FWC முதலாந்தான பேப்பரை விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே MCQ கேள்வியில் 10 MCQ கேள்வி பார்த்துட்டோம். நம்ம இன்றைய பார்க்க போகிறது 11வது MCQ கேள்வி. 11வது MCQ கேள்வி. 11வது MCQல என்ன கேள்வி வந்திருக்கான்னு பாருங்க. 11வது MCQ என்ன சொல்லிருக்கான்னு கீழுள்ள தாக்கத்தை கருதுக. கீழுள்ள தாக்கத்தை கருதுக. தாக்கம் என்ன இருக்காருன்னு சொல்லிப்பாரு. கீழே என்ன தாக்கம் தந்திருக்காண்டா பாரு, கால்சியம் ஹைட்ரோக்சைடு சக கார்பன் டை ஆக்சைடு தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யுது? கால்சியம் கார்பனேட்டும் சக நீரும் கிடைக்குது. கால்சியம் கார்பனேட்டும் நீரும் விளைவா கிடைக்குது. சரி, நீரும் விளைவா கிடைக்குது. தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கேன்னு பாரு. தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. சரிதானே? மேலுள்ள தாக்கம் தொடர்பான பின்வரும் எது பிழையான அடிக்கான்? மேலுள்ள தாக்கம் சம்பந்தமான பின்னோட்டல் எது பிழையான அடிக்கான்? கார்பன் கலப்பாக்கம் SP-ல இருந்து SP2க்கு மாற்றப்படுது. சரி, கார்பன் கலப்பாக்கம் வந்துகிட்டு SP-ல இருந்து SP2க்கு போதுன்னு சொல்லலாம். சரி, SP-ல இருந்து SP2க்கு போகுது. கார்பன் எடுத்து என்ன செஞ்சேன்னா, இங்க கார்பன் வந்துகிட்டு எப்படி இருக்காரு? கார்பன் வந்துட்டு இங்க கார்பன் டை ஆக்சைடா இருக்குது. CO2 இருக்காது. இதுல பார்த்தேன்னு சொல்லிட்டேன்னா ரெண்டு எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்கு? அதாவது VSEPR சோடி எடுத்த எத்தனை இருக்காரு? மொத்தம் 2 சிக்மா பிணைப்பு இருக்கு. எத்தனை இருக்காரு? 2 சிக்மா பிணைப்பு இருக்கு. VSEPR சோடி எத்தனை? 2. அப்ப VSEPR சோடி எத்தனை? 2. VSEPR சோடி 2ன்னு சொல்லிட்டேன்னா இவரை கலப்பன்னு வரப்போகுது. VSEPR சோடி 2ன்னு சொன்ன இவரை கலப்பன்னு வரப்போதோ SPR இருக்கும். VSEPR சோடி 2 இவரை கலப்பன்னு வரப்போதோ SPR இருக்க போகுது. கார்பனேட்ல பார்த்தேன்னு சொல்லிட்டேன்னா கார்பனேட்ல இதான் வந்துட்டு கார்பனேட். இந்த கார்பனேட் அயன்ல பார்த்தேன்னு சொல்லிட்டேன்னா VSEPR சோடின்றது என்ன? சிக்மா பிணைப்பும் தனிச்சோடி. VSEPR சோடி பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்காரு. 3 சிக்மா பிணைப்பு தனிச்சோடி யாருமே இல்ல. கார்பன்ல யாருமே தனிச்சோடி இல்ல. 3 சிக்மா பிணைப்பு இருக்காரு. இப்ப VSEPR சோடி எத்தனை இருக்காரு? 3 இருக்காரு. VSEPR சோடி 3 இருக்காருன்னா இவரை கலப்பன்னு வரப்போது SP2. SP2 வரப்போகுது. VSEPR சோடி 2 சொன்னா அவரோட கலப்பு வந்துட்டு SP ஆയിരിக்கும். VSEPR சோடி 3 சொன்னா அவரோட கலப்பு வந்துட்டு SP2 ஆയിരിக்கும். VSEPR சோடி 4 சொன்னா அவரோட கலப்பு வரப்போது SP3 வரைக்கும். VSEPR சோடி 4 சொன்னா அவரோட கலப்பு வரப்போது SP3 இருக்கப்படுறாரு. சரிதானே? ஓகே, இது வந்துட்டு SP-ல இருந்து சரி SP2 போகுது. SP-ல இருந்து SP2 போகுது. முதல்ல கூட்டம் என்ன சொல்றேன்னா, கார்பன் கலப்பாக்கம் வந்து SP-ல இருந்து SP2க்கு போகுதுன்னு சொல்றா, மாற்றம் அடையுதுன்னு சொல்லியா. அந்த கூட்டம் சரி. கேட்ட கேள்வி பிழையானது. அந்த கூட்டம் சரி. ரெண்டாவது கூட்டம் என்ன சொல்றேன்னா, கார்பனேட் அயன்ல கார்பனோட்ஸின் பிணைப்பு நீளம் கார்பன் டை ஆக்சைடுல இருக்க கார்பனோட்ஸின் பிணைப்பு நீளத்திலும் உயர்வுன்னு சொல்லியான். சரியான உயர்வுன்னு சொல்றியான். சரி, இங்க பாரு, பிணைப்பு நீளம் எடுக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? பிணைப்பு வரிசை எடுக்கணும். இவர்ல இருக்கிற பிணைப்பு வரிசைன்னு எடுத்தேன். இவர்ல இருக்கிற அதாவது கார்பன் டை ஆக்சைடுல இருக்கிற பிணைப்பு வரிசை எடுத்தேன். என்ன வரப்போகுது? பிணைப்பு வரிசை எடுத்தேன். இவர் 2 வரப்போகுது. பிணைப்பு வரிசை 2 இருக்கும். என்ன சரிஜனா பாரு, 4 பிணைப்பு இருக்கு. 4 பிணைப்பு வந்துட்டு என்ன செய்யும்? 2 CO பிணைப்பு இருக்கு. 4 2 பிரிச்சா 2 வரப்போகுது. பிணைப்பு வரிசை 2 வரப்போகுது. இங்க பார்த்தேன்னு சொன்னா இதுல இருக்கிற பிணைப்பு வரிசை மொத்தம் 4 பிணைப்பு இருக்குது. CO பிணைப்பு பார்த்தேன்னு சொன்னா CO பிணைப்பு மொத்தம் 3 வருது. CO பிணைப்பு 3 வருது. அப்ப 4 பிணைப்பு வந்துட்டு 3 பிரிச்சேன்னு சொன்னா 4 பிணைப்பு வந்துட்டு என்ன செய்யணும்? 3 பிரிக்கணும். இதுல பிணைப்பு வரிசை 4 இங்கே 3, அதாவது 1.3 இருக்க போகுது. அது என்ன போதோ 1.3 இருக்க போதோ. இதுல பிணைப்பு வரிசை. இங்க பாரு, பிணைப்பு வரிசை பாரு. இவருக்கு என்ன இருக்குது? பிணைப்பு வரிசை கூட. இவருக்கு பிணைப்பு வரிசை கூடுறாருன்னு சொன்னா பிணைப்பு நிலையம் என்ன செய்யும்? இவருக்கு கூடும். பிணைப்பு வரிசை குறைய போகல பிணைப்பு நிலையம் என்ன செய்யும்? கூடும். அப்ப இவருக்கு பிணைப்பு வரிசை குறையுது. ஆக இவருக்கு என்ன செய்யும்? பிணைப்பு நீளம் அதிகரிக்கும். என்ன சொல்லிக்கான்னு சொல்லிச்சுன்னா, கார்பனேட்ல இருக்கிற CO பிணைப்பு நீளம் கார்பன் டை ஆக்சைடுக்கு பிணைப்பு நீளத்துல உயர்வுன்னு சொல்லிக்கான். சரி, அந்த கூட்டம் சரி. அடுத்தது இங்கு கார்பனின் ஒட்சியேற்ற எண் மாற்றம் அடையவில்லைன்னு சொல்லியான். இங்க கார்பன் ஒட்சியேற்ற எண் மாற்றம் அடையலன்னு சொல்லியான். மாற்றம் அடையலைன்னு பார்ப்போம்.
இங்க பார்த்தேன்னா இவர்ல இந்த இடத்துல கார்பன் ஒட்சியேற்றம் என்ன +4 வரப்போகுதோ, இந்த இடத்துல கார்பன் ஒட்சியேற்றம் எடுத்து என்ன +4 வரப்போகுது, +4 வரப்போகுது, +4 வரப்போகுது. இதுல +4 இதுலயும் +4. அப்போ ஒட்சியேற்றம்ல மாற்றம் இல்லை, ஒட்சியேற்றம்ல மாற்றம் இல்லை. அந்த கூட்டம் என்ன சரி, அந்த கூட்டம் சரி. அடுத்த கார்பன் ஒட்சியேற்ற எண் +4ல இருந்து +3க்கு மாற்றம் அடைஞ்சிருக்கான், பில மாற்றம் அடையல, +4 இருக்காரு. அடுத்தது கார்பனேட் அயன் 3 பதிவு கட்டமைப்புகளை கொண்டுள்ளன்னு சொல்லியிருக்கான். கார்பனேட் அயன் 3 பதிவு கட்டமைப்புகளை கொண்டுள்ளிருக்கான். சரி, கார்பனேட் அயன் நினைக்க போதோ 3 பதிவு கட்டமைப்பு வரப்போது. ஒன்று இவரு, அடுத்த என்ன வரப்போதோ 3 பதிவு கட்டமைப்பு வரப்போதோ, ஒட்சிசன் இதுல ஒரு 5, அதாவது இந்த 5 பிணைப்பு இங்க மாறப்போகுது, இங்க 5 பிணைப்பு, இதுல ஒரு மைனஸ் இதுல ஒரு மைனஸ் வரப்போதோ, அதே இது வந்துக்கிட்டு இங்க இருக்கிற 5 பிணைப்பு இந்த இடத்துல வரப்போகுது, இங்க மைனஸ் இங்க மைனஸ்ன்னு வரும், இங்க மைனஸ்ன்னு வரப்போகுது. இதான் வந்து என்ன பதிவு கட்டமைப்பு. அதாவது இதான் என்ன பதிவுகள், 3 பதிவு கட்டமைப்பு வரும். இங்க கார்பனேட் செய்யும் 3 பதிவு கட்டமைப்பு இருக்கும். அப்ப அந்த கூட்டம் என்ன சரி, 5வது கூட்டம் சரி. அவன் கேட்ட கேள்வி என்ன, பிழையான கூட்டு கேட்க, 4வது கூட்டு தான் இங்க பிழையானது, 4வது கூட்டு தான் இங்க 18 பிழையானது. 11வது கேள்விக்கு 11வது விட 4வது விடையா இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா 12வது கேள்வி. 12வது கேள்வி என்ன சொல்றீங்கன்னா, ஒரு திண்ம கலவைன்னு தரம், ஒரு திண்ம கலவை தரம். ஒரு திண்ம கலவை திண்ம கலவைன்னு தரலாம். இந்த திண்ம கலவையில என்ன இருக்காரு, ஒரு திண்ம கலவையில இவங்க 2 பேரும் இருக்காங்களா, ஒரு திண்ம கலவையில இவங்க 2 பேரும் இருக்காங்க. அமோனியம் கார்பனேட்டும் சோடியம் கார்பனேட்டும் இருக்கு. அமோனியம் கார்பனேட்டும் சோடியம் கார்பனேட்டும் இருக்குது. இதுல அமோனியம் கார்பனேட்டும் மூழ்பின்னம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 5-3. அமோனியம் கார்பனேட் மூழ்பின்னம் வருது, என்ன வருது, அமோனியம் கார்பனேட் மூழ்பின்னம் வந்துட்டு 5-3 வருது, 5-3. அமோனியம் கார்பனேட் மூழ்பின்னம் 5-3 சரிதானே ஆகும். திண்ம கலவையில் சோடியம் கார்பனேட் திணிவுப்படியான 100 வீதத்துக்கு கட்டிக்கான். சரி, இங்க பாரு, திணிவுப்படியான 100 வீதத்துக்கு கட்டிக்கான், திணிவுப்படியான 100 வீதம் கட்டிக்கான், திணிவுப்படியான 100 வீதம் கட்டிக்கான்னு சொன்னா இங்க பாரு, இவர் 5-3, இவர திணிவு, அதாவது இவர மூழ்பின்னம் 5-3 சொல்லிட்டேன்னா இவர மூழ்பின்னம் என்ன போதோ 5-2 அடிக்க போதும், 5-2 அடிக்க போதும், 5-2. இது 5-3, இது 5-2. அப்ப இவரால் வரப்போதோ, இவர் வந்துகிட்டு இவர மூல் வீதம் எடுத்தேன்னா, உனக்கு என்ன வரப்போதோ, மூல் வீதம் பார்த்தீங்கன்னா 3 மூலுக்கும் என்ன 3 மூலுக்கும் 2 மூல் அரிக்க போகுது, 3 மூலுக்கும் 2 மூல் அரிக்கும். திணிவு மூல் வீதம் எடுத்தா 3 மூலுக்கும் 2 மூல் அரிக்க போகுது. இதுல அடுத்தது திணிவு வீதம் எடுத்தேன்னா, சொல்லிச்சேன்னா திணிவு வீதம் எடுத்து பாரு, இவர மூலத்தினி எடுத்தேன்னா 14 14 14 4 18 18 2ஆல பெருக்கினேன்னு சொல்லிச்சோன்னா 36 கார்பனுக்கு 12, ஒட்சனுக்கு வந்துட்டு 16, இதுல 60 60 36 96 இருக்கப்போ 96 இருக்கப்போ 96ன்னு சொல்லி இங்க என்ன போதும் 3 தர 96 கிராம், 3 தர 96 கிராம் இருக்கு, 3 தர 96 கிராம், 3 தர 96 கிராம். இங்கால பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா இவர் எடுத்து என்ன செஞ்சேன்னா சோடியனுக்கு 23, அப்ப 46, இதுல 60 60 46 106 இருக்க போதும். அப்ப என்ன போதும் 2 தர 106 கிராம், 2 தர 106 கிராம் இருக்கும். திணிவு வீதம் 2 தர 106 கிராம் இருக்கும். அதாவது பெருக்கி எடுத்த என்ன சொல்லிச்சேன்னா 270 288 288 கிராமுக்கு 288 கிராமுக்கு இது வந்துட்டு 212 கிராம், 212 கிராம் வரப்போகுது. இது 288 கிராம் இருந்தா இவரு 212 கிராம் இருக்க போகுது, 212 கிராம் இருக்க போதோ. இதுல இருந்து மொத்தத்தினியும் எடுத்து உனக்கு என்ன போதோ 288 கிராமையும் 212 கிராமையும் 212 கிராமையும் கூட்டி நம்ம எவ்வளவு போதும் 500 கிராமா, 500 கிராம். இதுல இருந்து திணிவு சதவீதம் எடுத்து மொத்தம் எவ்வளோ கேள்வி, திணிவு சதவீதம் யாரோட திணிவு சதவீதம் கேட்கான், சோடியம் கார்பனேட் திணிவு சதவீதம் எடுக்கான். சோடியம் கார்பனேட் திணிவு சதவீதம் எடுத்தேன்டா என்ன ஒரு திணிவு, சோடியம் கார்பனேட் திணிவு இருக்காரு 212 கிராம், 212 கிராம் கீழே மொத்த திணிவு எவ்வளோ, மொத்த திணிவு வந்துட்டு 500 கிராம் தர 100 வீதம், 100 வீதம். இதை சுருக்கினேன் 2 0 2 0 போயிடும், 212 5ஆல பிரிக்கணும்.
212 அஞ்சால பிரிச்சேன்னு சொல்லி சொன்னா 42.4 வீதமா 42.4 வீதம் வளர நினைக்கிறேன் 42.4 வீதம் வருவார் எத்தனாவது விட மூணாவது விட 42.4 வீதம் எத்தனாவது விட இருக்காரு மூணாவது விட இருக்காரு 12வது கேள்விக்கு எத்தனாவது 12வது எம்சிக்கு மூணாவது விட 12வது எம்சிக்கு மூணாவது விட சரிதானே அடுத்த கேள்வி நிலக்கீழ் நீரானது என்ன அடுத்த 13வது செய்ய பாருங்க 13வது என்ன சொல்றாண்டா நிலக்கீழ் நீரானது விவசாய இரசாயன பொருள் நிலக்கீழ் நீரானது விவசாய இரசாயன பொருள் எக்ஸுடன் மாசுபடுத்தப்பட்டுள்ளது நீர் என்ன செய்து எக்ஸோட மாசுபடுத்தப்பட்டிருக்குது நிலக்கீழ் நீர் 90 ppm எக்ஸ கொண்டிருக்குதாம் எக்ஸ்ல சார் மூலக்கூட்டத்தின் எவ்வளவு சொல்றான்னு சொல்லிச்சேன்னா 125 சொல்லிருக்கான் நீர் மாதிரி உள்ள எக்ஸ்ர அளவு எவ்வளோன்றிருக்கான் நீர் மாதிரி எக்ஸ்ர சரிவா கண்டுபிடிக்க தெரியும் எக்ஸ்ர சரிவா கண்டுபிடிக்கான் எக்ஸ்ர சரிவா கண்டுபிடிக்க தெரியும் எக்ஸ்ர சரிவா எவ்வளவு இருக்காரு எக்ஸ் வந்துக்கிட்டு எவ்வளவாம் 90 ppm எவ்வளோன்னு சொல்லிருக்கான் 90 ppm 90 ppmன்றது என்ன போது 90 மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் சொல்லலாமா 90 மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 90 மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் இதுல உனக்கு என்ன சொல்லலாம்டா ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசல்ல ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசல்ல இருக்கிற எக்ஸ்ர திணிவு என்ன ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசல்ல இருக்கிற எக்ஸ்ர திணிவு உனக்கு என்னன்னு சொல்லலாம்டா 90 கிராம் சொல்லலாமா 90 மில்லிகிராம் சொல்லலாம் எவ்வளவு 90 மில்லிகிராம் சொல்லலாம் 90 மில்லிகிராம் சொல்லலாம் 90 மில்லிகிராம் என்ன 90 தர 10⁻3 கிராம் வரப்போ 90 தர 10⁻3 கிராம் வரைக்கும் இதுல இருந்து எக்ஸ்ர என்ன செய்யலாம் மூலளவு கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்ர மூலளவு கண்டுபிடிச்சேன்டா மூல் சாமான திணிவிங்கள் மூல திணிவு என்ன 90 தர 10⁻3 கிராம் மூலத்தின் எவ்வளவு தந்திருக்கானாவ 125 கிராம் மூல் -1 இதை சுருக்கி எடுத்தேன்டா என்ன வருதுன்னு பார்ப்போம் இதை சுருக்கி எடுத்தேன்டா இதுல மூலளவு என்ன வருது பூஜ்ஜியம் தசம் 72 என்ன வருது 0.72 தர 10⁻3 மூல் வருது 10⁻3 மூல் வருது அதாவது 72 தர 10⁻5 மூல் ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசல்ல 72 தர 10⁻5 மூல் இருக்காருண்டா இதுல உனக்கு எக்ஸ்ரே சரிவு என்னன்னு சொல்லலாம் எக்ஸ்ரே சரிவு 72 தர 10⁻5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அடிக்க போகுது 72 தர 10⁻5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அடிக்க போதும் இந்த எக்ஸ்ட சரிவு எத்தனாவது விட ஐந்தாவது விட எத்தனாவது விட ஐந்தாவது விட 13வதுக்கு ஐந்தாவது ஆன்சர் 13வது எம்சிக்கு ஐந்தாவது ஆன்சர் சரியா அடுத்த 14வது எம்சிக்கு பாருங்க 14வது எம்சிக்கு என்ன சொல்றேன்டா நீர்க்கரைசல் ஒன்றில் Na2S2O3.5H2O Na2S2O3.5H2O இன் திணிவு 100 வீதம் எவ்வளவுன்னு சொல்லிருக்கான் 20 வீதம் நீர்க்கரைசல் ஒன்றில் எவ்வளவு இருக்காராம் 20 வீதம் இருக்காராம் அறை வெப்பநிலையில இக்கரைசல் அடர்த்தி வந்துட்டு எவ்வளவு தெரியும் 1.24 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் தந்திருக்கான் சரியா 1.24 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் சொல்லிருக்கான் இதுல இருந்து இவர சரி இந்த கரைசல்ல சரிவா கண்டுபிடிக்கிறான் என்ன இந்த கரைசல்ல சரிவா கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் யார் இருக்காரு Na2 சோடியம் தயசல்பைடு Na2S2O3.5H2O இவர் வந்துட்டு 20 வீதம் இருக்காரு 20 வீதம் இருக்காரு இதுல பார்த்தேன்னு சொல்லுன்னா அடர்த்தி எவ்வளவு வந்திருக்கான்னு சொன்னா அடர்த்தி இந்த கரைசல்ற அடர்த்தி எவ்வளவா அடர்த்தி வந்துட்டு 1.24 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 1.24 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் உனக்கு என்ன சொல்லலாம் ஒரு சென்டிமீட்டர் கணக்கு கரைசல்ற திணி ஒரு சென்டிமீட்டர் கணக்கு கரைசல்ற திணி எவ்வளோ 1.24 கிராம் வரைக்கும் போதும் இது ஒரு சென்டிமீட்டர் கணக்கு கரைசல்ற திணி 1.24 கிராம்டா
ஆயிரம் சென்டிமீட்டர் கணம் கரைசல் திணிவு என்ன போகுது 1000 சென்டிமீட்டர் கணம் கரைசல் திணிவு இது 1000 பெருக்கிறது சமனா இருக்கும் 1.24 கிராம் ஆயிரத்தால பெருக்கிறது சமனா இருக்கும் 1000 பெருக்கிறது என்ன போதோ 1240 கிராம் இருக்க போகுது 1240 கிராம் இருக்க போகுது அதாவது ஒரு டெசிமீட்டர் கணம் 1000 சென்டிமீட்டர் கணம்ன்றது 1000 சென்டிமீட்டர் கணம்ன்றது என்ன ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசல் திணிவு என்ன 1240 கிராம் ஒரு டெசிமீட்டர் கணக்கு கரைசல் திணிவு 1240 கிராமா இந்த 1240 கிராம்ல 20 வீதம் இவர் இருக்காராம் யாரு 20 வீதம் இந்த அறிக்கை சேர்வு இருக்குதான் 20 வீதம் இந்த சேர்வு இருக்காரு 20 வீதம் அந்த சேர்வு இருக்காருன்னு சொல்லி அவனுக்கு என்ன சொல்லலாம் இந்த இவர திணிவை கண்டுபிடிக்கலுமா ஒரு டெசிமீட்டர் கணம் என்ன ஒரு டெசிமீட்டர் கணக்கு கரைசல் இருக்கிற யார திணிவை கண்டுபிடிக்கலாம் Na2S2O3 டாட் 5H2O இவரை திணிவை கண்டுபிடிக்கலாம் என்ன இவரை திணிவை கண்டுபிடிக்கலாம் இவரை திணிவை கண்டுபிடிச்ச நமக்கு என்ன வரப்போதோ 100 கிராம் அதாவது 100க்கு 20 இருக்காரு 100 கிராம்ல 20 கிராம் இருப்பாருன்னா தர 1240 கிராம்ல எவ்வளவு இருக்கான்னு கண்டுபிடிச்சேன்னா சரி இந்த பூஜ்ஜியம் சுருக்கு இந்த பூஜ்ஜியம் சுருக்கினா பெருக்கினா 248 கிராம் வருவார் 248 கிராம் வராது எவ்வளவா 248 கிராம் எவ்வளோ 248 கிராம் இருக்காராம் இவர் 248 கிராம் இருக்காரு இவர் 248 கிராம் இருக்காருன்னு இதுல இருக்கிற இந்த சோடியம் தயோசல்பேட்ல திணிவா கண்டுபிடிச்சா சோடியம் தயோசல்பேட் திணிவா கண்டுபிடிக்கிறது பார்த்தேன்னு சோடியம் தயோசல்பேட் திணிவா கண்டுபிடிக்கிறது பார்த்தேன்னா இவர மூலத்துல சோடியம் தயோசல்பேட் திணிவா பார்த்தீங்கன்னா வரப்போது 158 வரும் 158 வரும் இதுல எவ்வளவு வரப்போகுது இதுல வந்துட்டு எவ்வளவு வரப்போகுது 90 வரும் அதாவது நீருக்கு வந்துகிட்டு 18 அஞ்சு நீருக்கு வரப்போது 90 வரப்போகுது இவர் 158 இவர் 90 இதை கூட்டினா மொத்தம் எவ்வளவு மொத்தம் வந்துட்டு 248 அப்ப 248 கிராம்ல சோடியம் தயோசல்பேட் எவ்வளவு இவர் 158 கிராம் இருக்கு 158 கிராம் இருக்கு இதுல இருந்து சோடியம் தயோசல்பேட் திணிவை கண்டுபிடிக்கலாம் சோடியம் தயோசல்பேட் திணிவை கண்டுபிடிச்சேன் உனக்கு என்ன வரப்போதோ 248 கிராம் 248 கிராம்ல 158 கிராம் இருப்பான்னா தார 248 கிராம்ல எவ்வளவு இருப்பான்னு கண்டுபிடிப்பேன் எவ்வளோ போதும் 158 கிராம் வருவார் 158 கிராம் வரும் இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்டா சோடியம் தயோசல்பேட் சோடியம் ஒரு டெசிமீட்டர் கரைசல் இருக்கிற சோடியம் தயோசல்பேட்டை மூணுல கொண்டு பிடிக்கலாம் மூணு சாமான் திணிவிங்கள் மூலத்திணிவோ திணிவு பார்த்தீங்கன்னா 158 கிராம் மூலத்திணிவு என்ன 158 கிராம் மூல் -1 இதை சுருக்கி என்ன வரப்போதோ ஒரு மூல் வரும் எவ்வளவு வரப்போதோ ஒரு மூல் வருவார் எவ்வளவு வரப்போது ஒரு மூல் அப்போ ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசல்ல சோடியம் தயோசல்பேட் எவ்வளவு இருக்காரு ஒரு மூல் சோடியம் தயோசல்பேட் எவ்வளவு வருவாரு ஒரு மூல் இருப்பாரு இதுல இருந்து சோடியம் தயோசல்பேட்டை சரிபடுத்தா உனக்கு என்ன வரப்போகுது சோடியம் தயோசல்பேட் சரிபடுத்தா ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் சோடியம் தயோசல்பேட் சரி பண்ண வரப்போது ஒரு மூல் டெசிமீட்டர் -3 வரைக்கும் எத்தனாவது விட முதலாவது ஆன்சர் 14க்கு முதலாவது ஆன்சர் 14வது MCQ எத்தனாவது ஆன்சர் முதலாவது ஆன்சரா இருக்கிறது அடுத்தது ஐதான கார நிபந்தனையில் ஒரு மூல் Na2SO3 சோடியம் சல்பைட்டுடன் முற்றாக தாக்கமடைய தேவையான பொட்டாசியம் பேர்மங்கனேட் பொட்டாசியம் பேர்மங்கனேட் மூல் அளவுல நினைக்கான் பொட்டாசியம் பேர்மங்கனேட்ட மூல் அளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டீங்க சரி இங்க பார்ப்போம் சரிதானே சரி இங்க பார்ப்போம் என்ன சொல்லலாம்டா சோடியம் சல்பைட் வந்துட்டு என்ன கார ஊடகத்துல என்ன சொல்றாரு கார ஊடகத்துல பொட்டாசியம் பேர்மங்களோட தாக்க முடியாது பொட்டாசியம் பேர்மங்களோட தாக்க முடியாது சரிதானே சோடியம் சல்பைட் என்ன செய்யுது
பொட்டாசியம் பெர்மங்கனேட்டோட என்ன செய்யுது ஐதான அமிலம், அதாவது நீர் ஊடகத்தில் நீர் வரவாறு இங்கால தாக்கமடைஞ்சு என்ன செய்யும்டா MnO4 மைனஸ் வந்து தாக்கமடைஞ்சல் என்ன செய்யும்டா கார ஊடகத்தால MnO2 கொண்டு வருவார். MnO2 கொண்டு வருவார். இவர் என்ன செய்ய ஒட்சியேற்றம் அடைஞ்சு என்ன செய்யும் சல்ஃபேட்டா மாறும். சல்ஃபைட் வந்துட்டு SO32 மைனஸ் வந்து SO2 மைனஸ் ஆகும். சல்ஃபைட் வந்துக்கிட்டு சல்ஃபேட்டா மாறும். அப்ப என்ன வர போதும் உனக்கு Na2SO4 வரும். சக இதில் வந்துட்டு KOH வருவார் நினைக்கிறேன். KOH வருவார். சரி தானே KOH வரும். இந்த தாக்கத்தை சமப்படுத்துவோம். தாக்கத்தை சமப்படுத்துறது பார்த்தேன்னு சரி தாக்கத்தை சமப்படுத்தி பார்த்தீங்கன்னா இவர ஒட்சியேட்டன் பாரு +7 வருவாரு. +7 வருவாரு. இவர் சல்ஃபரை ஒட்சியேட்டன் பார்த்தீங்கன்னா +4 வரும். +4 வரும். இது இங்கே இவரை ஒட்சியேட்டன் +7 இருந்து என்ன செய்வாரு +4க்கு போவாரு. இது +4 இருந்து என்ன செய்வாருன்னா இங்க +6க்கு போகும். +6க்கு போகும். அவ +4 இருந்து +6க்கு போறான்னா 2 மாற்றம். இது +3 இருந்து +4க்கு போகுதுண்டா. சரி +7 இருந்து +4க்கு போகுதுண்டா. தாழ்த்தால 3 மாற்றம் இருக்காரு. ஒட்சியேட்டர்ல பார்த்தா +4 இருந்து +6க்கு போற 2 மாற்றம் இருக்குது. இதுல 2 மாற்றம், இதுல 3 மாற்றம். சமப்படுத்த என்ன செய்வாங்க இங்க 3 இங்க 2 போடுவாய். மாற்றத்தை சமப்படுத்துறது 3 2 போடுவாய். இப்ப சரி தானே 3 2 போட்டேன். அடுத்து என்ன செய்வேன்னு சரிச்சா இப்ப 3 2 போட்டே தானே. சரி இங்க பாரு, இங்க பாத்தீங்கன்னா எத்தனை சோடியம் இருக்கு, இப்ப எத்தனை சல்பர் இருக்காரு 3 சல்பர் இருக்காரு. 3 சல்பர் என்ன செய்வாய் இங்க 3 போடுவாய். இங்க 3 போடுவாய். இங்க எத்தனை மங்கனஸ் இருக்கு, மங்கனஸ் வந்து 2 இருக்காரு. அப்ப 2 போடுவாய். இங்க எத்தனை பொட்டாசியம் 2 பொட்டாசியம் இருக்காரு. அப்ப என்ன போடுவாய் இங்க 2 போடுவாய். இங்க 2 போடுவாய். இப்ப ஹைட்ரஜனுக்கு என்ன பாரு, ஹைட்ரஜனுக்கு எது பார்த்தீங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன் இருக்காரு 2 ஹைட்ரஜன் இருக்காரு. அப்ப என்ன போடுவாய் இங்க 2 ஹைட்ரஜன். சரி இப்போ ஒருத்தனுக்கு என்ன பாரு தகவல் சமப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 9 ஒருத்தன் இருக்காரு. 3 தர 3 9 ஒருத்தன். இதுல 2 தர 4 8 ஒருத்தன். 8 9 வந்துட்டு 17 17 1 18 ஒருத்தன் இருக்காரு. இதுல 2 தர 2 4 ஒருத்தன். இதுல 3 தர 4 12 ஒருத்தன். 12 4 16 16 இதுல 2 18 ஒருத்தன். இங்காலையும் 18 ஒருத்தன், அங்காலையும் 18 ஒருத்தன். தாக்கம் சமப்படுத்தப்பட்டு கேள்வியை பார்த்து என்ன சொல்லிங்கன்னா ஐதான கார நிபந்தனைகள் ஒரு மூல் சோடியம் சல்பைட்டுடன் முற்றாக தாக்கமடைய தேவையான KMnO, அதாவது பொட்டாசியம் பெர்மங்கனேட் மூலளவு கிடையாது. பொட்டாசியம் பெர்மங்கனேட் மூலளவு இவர் ஒரு மூலோட இவர் எவ்வளவு தேவைன்னு இருக்காரு. இவர் ஒரு மூலோட இவர் எவ்வளவு தேவைன்னு இருக்காங்க. இங்க பார்த்துட்டு செஞ்சு உனக்கு என்ன தேவை, இவர 3 மூலோட இவர் எவ்வளவு தேவை. இவருக்கு வந்து 2 மூல் தேவைப்படுறாரு. என்ன இவர 2 மூல் தேவைப்படுவார். இவர 3 மூலுக்கு இவர 2 மூல் தேவைப்படுறாருண்டா இவர ஒரு மூலுக்கு இவர் எவ்வளவு தேவைன்னு கேள்வி. அவன் 3 மூலுக்கு என்ன 3 மூலுக்கு 2 மூல் தேவைன்னா 2 மூல் தேவைன்னா தார ஒரு மூலுக்கு எவ்வளோன்னா கேள்வி. ஒரு மூலுக்கு எவ்வளோன்னா கேள்வி. சுருக்கி எடுத்தோன்னா போதும் 2/3 மூல் அரைக்க போகுது. 2/3 மூல் அரைக்க போகுது. 2/3 அரைக்க போகுது. எத்தனை விட 4வது ஆன்சர். எத்தனாவது 4வது ஆன்சர். 15வது MCQ 4வது ஆன்சர். ஈஸியான ஒரு கேள்வி ஒன்று. தாக்கத்தை சமப்படுத்தி போட்டு என்ன பி சமானத்தை பார்த்து மூல்வியத்தை பார்த்து என்ன செய்யுங்க ஆன்சர் கொடுக்கீங்க. அவ்வளவுதான். சின்ன ஒரு கேள்வி உண்டு. சிறப்பில் இதான் வந்துட்டு 2027 பேஜுக்கு நடந்த MCQ கேள்விகள். சரி ஏன்னா 2027 பேஜில் வந்து FWC முதலாம் தானே பேப்பரா இருக்குது. பாத்தீங்கன்னா சின்ன கேள்விகள் இருக்குது, சிறிய கேள்விகளா இருக்குது. பெரிய கஷ்டமான ஒரு கேள்வி ஒன்று இல்லை. சில பேர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னா இந்த அறிக்கையில் வாட்ஸ்அப்ல இருக்கிறதுக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. உங்களோட டவுட்டால கிளியர் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சு கொள்ளும். சரி பேர் அடுத்தது பார்ப்போம்.